பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் தி சென்னை சில்க்ஸ். சொன்னீங்க கார் தானே புக் பண்ண போறோம். என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க வேற சார். நீங்க பிக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு இங்க வர சொன்னேன். ஓ ஓ வாங்க போலாம். வாங்க போலாம். டிரைவர் என்ன? மா நேரா போங்க. சரிம்மா. கயல் மேடம், இப்ப கார் எங்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். அண்ணே, ஐயப்பன் தாங்கள் போங்க. சரிம்மா. ஐயப்பன் தாங்களா? கயல், இப்போ அங்க எதுக்கு போறோம்? கயல், அக்கவுண்ட்ல ஜஸ்ட் ஒரு 50 lakhs இருக்கு, அது போதும் தானே? கையில கிரெடிட் கார்டு இருக்கு, அதுவும் பத்தலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஃப்ரீயா எது வேணாலும் கேளுங்க. போதும் சார். நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே புதிரா இருக்கு. கிளைமேக்ஸே தெரியாத படத்துல நடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன கேட்டாலும் சிரிச்சு சிரிச்சு ஏமாத்துறீங்க. அதுக்கும் சிரிப்பு தான் பதிலா? வெரி ஃபன்னி. மாமா, செக். செக் கூட வந்தா நல்லா தான் இருக்கும். என்ன மாமா? ப்ரொடியூசர் சம்பத் வராருமா? என்ன மாமா, என்ன விஷயம்னு சொன்னாரா? இல்லம்மா, நேர்ல மீட் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. வாங்க சார், வாங்க சார், வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வாங்க, உட்காருங்க. எப்படி மேடம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், தேங்க் யூ. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? மேடம், ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். ஃபைனான்சியர்ஸ் நெருக்குறாங்க. 10 நாள்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முடியுமா மேடம்? என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க? நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே டேட்ஸ் கொடுத்துட்டேனே. என்ன மாமா? ஆமாமா, கொடுத்தாச்சு. உங்க டேட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். பிருத்வி சார் வரணும். அவரோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தானே மேடம் தெரியும். எனக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. இல்ல மேடம், நெருக்கமா இருக்கிற உங்ககிட்ட கேட்காம வேற யார்ட்ட மேடம் கேட்க முடியும்? நேத்து கூட 2 பேரும் நாய் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு மேடம். சோசியல் மீடியால உங்களை ரொம்ப பேர் ஃபாலோ பண்றாங்க மேடம். இத பாருங்க. ஓ, இதத்தான் சொன்னீங்களா? புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. நேத்து அவருக்கு பொழுது போகல, நானும் ஒரு 2 hours ஃப்ரீயா தான் இருந்தேன். சரின்னு 2 பேரும் நகைக்கடை பக்கமா போனோம். புது மாடல் நெக்லஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உடனே பிருத்விக்கு எனக்கு பிரசன்ட் பண்ணணும்னு தோணிடுச்சு. இப்ப புரியுதா மேடம்? அதனாலதான் ஷூட்டிங் எப்ப வச்சுக்கலான்னு கேட்க உங்களை தேடி வந்தேன். நான் பேசுறேன் சார். நான் சொன்னா பிருத்வி கேப்பாரு. ஓ, இருந்தாலும் அவர் மூடு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்த்து பேசி முடிக்கிறேன். சீக்கிரமே ஷூட்டிங் வச்சுக்கலாம். நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம்,
அன்னைக்கு அவசர தேவைன்னு பணம் கேட்டு வந்தீங்க. அன்னைக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்த மேடம். அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சு. அதை எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம் மேடம். இப்போ பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சரியாயிடுச்சு. பிருத்வி சார் இருக்கிறப்போ எப்படி சரியாகாம இருக்கும்? எல்லாமே ஓகே. சூப்பர் மேடம். அப்ப நான் வரட்டுமா மேடம்? ஓகே, வாங்க. நான் பிருத்வி கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே மேடம், வரேன் மேடம். வாங்க. வரேங்க. வாங்க. ஓகே சார். ஓகேங்க, பாய். வாங்க. பரவாயில்லையம்மா, ஒரே ஒரு போட்டோவை வச்சு கதையே மாத்திட்ட. வாங்க சார். Good morning, sir. ஹாய். Good morning, sir. ஹாய். Good morning, sir. Good morning. Good morning, sir. கயல், சார். என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் நீங்க பிறந்து வளர்ந்தீங்களா? இல்ல சார், என்ன தப்பா நினைக்காதீங்க சார். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். உங்க உடம்பு சரியாகி வந்த உடனே இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். பொதுவா 4 பேருக்கு சாப்பாடு போட்டாலே கஷ்டங்கள் வராது சார். அதான் சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு நினைச்சேன். என் வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. கடன் வாங்கியாவது மனசுல நினைச்சபடி சாப்பாடு வாங்கி கொடுத்துடலான்னு நினைச்சேன். அப்பதான் நீங்க நெக்லஸோடு வந்தீங்க. உங்களுக்காக வேண்டினது இல்லையா? அதான் உங்க கையாலே போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. புண்ணியம் சார், அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓ, சோறு போட்டா புண்ணியமா? தெரிஞ்சிருந்தா நிறைய செஞ்சிருப்பேன். அப்ப கலக்கிடலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன். சார், சார், அதெல்லாம் இல்ல. ஒன்லி வெஜிடேரியன் தான். ஓ, தட்ஸ் ரைட். போலாமா சார்? போலாம். நேத்ரா எதுக்கு ஃபோன் பண்றாங்க? ஹாய். போலாம். கயல். ப்ரோக்ராம் ஹெட் எப்பமா வருவாரு? 1 hourல வந்துருவாங்க சார். சரிம்மா. மேடம், ஒரு 5 நிமிஷம் மேடம், செட்டு ரெடி ஆயிடும். ஓகே சார். தேங்க்யூ மேடம். நேத்ரா, மாமா, ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா. ஏன் இந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டேன்னு தோணுது. ஏம்மா டென்ஷன் உனக்கு? இப்ப என்ன பிரச்சனைமா உனக்கு? எனக்கு அந்த கயல் தான் மாமா பிரச்சனை. பிருத்வி போனை கட் பண்றான். இந்த மாதிரி பண்ணதே இல்ல. ஏதாவது பிஸியா இருந்தா கூட உடனே திரும்ப கூப்பிட்டுருவான். ஆனா இன்னும் கூப்பிடல. அவன் ஆட்டிடியூட் மாறிடுச்சு மாமா. இவ அவனை கவுத்துட்டா மாமா. ஏதோ ஐடியா பண்றா. பெருசா அவன்கிட்ட எதையோ போட்டு வாங்க போறா. அத நினைக்க நினைக்க எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால தாங்கவே முடியல. இந்த நிலைமையில நான் சிரிச்சுக்கிட்டு எப்படி மாமா இன்டர்வியூ கொடுக்க முடியும்? இத பாருமா, சும்மா போட்டு அலட்டிக்கிட்டு இருக்காத. வந்த வேலைய பாப்போம்மா. இங்க பாரு, இத்தனை நாளைக்கு அப்புறம் உன் இன்டர்வியூ சேனல்ல வரப்போகுதுமா. ஃப்ரெஷ்ஷா பேசுமா. கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா இன்டர்வியூ நல்லா இருக்காதுமா. சரி மாமா,
ஆ